ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வாசனைக்கு பட்டை இலை சேர்க்க போகிறோம். பட்டை இலை சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கிளறி விடுங்க. அதோட வாசனை போகணும், இல்லாட்டா பச்சை வாடை அடிக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சிக்கன் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் நம்ம சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தேங்காய், சோம்பு, கசகசா, மஞ்சத்தூள் இதை சேர்த்து அரைச்சி இந்த கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி பாருங்கள் நல்லா அருமையாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சதை சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தேங்காயில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. அலசி அதை நல்லா கிளறி விடலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. நம்மளோட சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டிய வேலை தான். கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. சப்பாத்தி, தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.